சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் மார்னிங் காலை உணவு திட்டம் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் முத்தான திட்டமாக இருக்கிறது. தொடர்ந்து இதுவரை சென்னை மாநகராட்சி வந்து கைவசத்தில் இருந்து அம்மா உணவுடன் தொடர்ந்து இந்த காலை உணவு திட்டம் வந்து வழங்கப்பட்டிருந்தது. 5 பள்ளிகளுக்கு ஒரு கிச்சன் என்று அமைக்கப்பட்டு காலையில் 8 மணிக்கே வந்து அந்தந்த பள்ளிகளுக்கு உணவு வழங்குமாறு தெரிவித்து தொடர்ந்து நல்ல முறையில் நடைபெற்று இருக்கிறது. இன்றைக்கு அது டெண்டருக்குரியதாக இருக்கிறது. அது இன்னும் பரிசீலனை இருக்கிறது. விரைவில் வந்து அதற்கான தீர்வும் முடிவும் வழங்கப்படும். அதான் அதற்கான ஆலோசனை வந்து போயிட்டு இருக்கு. விரைவில் அந்த போட்டு அப்போ எதிர்ப்பு வந்தோடனே அதை பின்னோக்கணும். அதே மாதிரி இப்பயும் இப்போ நிறைய எதிர்ப்புகள் வருது. அதான் அது குறித்து ஆலோசனை செய்திருக்கோம். மாநகராட்சி இதை தொடர்ந்து நடத்துமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அது இன்னும் முடிவு எடுக்கப்படல. முடிவு எடுத்த பின்னர் அறிவிக்கப்படும். அம்மா உணவகத்தில் வந்து இந்த சாப்பாடுக்கு அந்த கேஸ் உரிய நிதியெலாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைமை டாக் போச்சு. அதனால் ஆய்வு வேணால் மேற்கொண்டீங்கன்னா அது மாதிரி இருக்காது. இல்லை, அம்மா உணவகங்களை பொறுத்தவரை இது எதிர்க்கட்சியினால் துவங்கப்பட்ட திட்டமாக இருந்தாலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய வரைக்குமே அம்மா உணவகத்துக்கு தனி கவனம் செலுத்தி வருகிறார்கள். எந்த ஒரு பகுதியிலும் அம்மா உணவகங்கள் வந்து எந்த வகையில் செயல்பாட்டில் இருந்ததோ அதே வகையில் இருக்குமாறு அறிவுறுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து ஒவ்வொரு நிதியாண்டிலும் அம்மா உணவகத்தில் என்று தனியாக நிதி ஒதுக்கப்படுகிறது. அவர்களுக்கு தேவையான சமையல் பொருட்கள் வழங்கப்படுகிறது. அதே போல் பாத்திரங்கள் வழங்கப்படுகிறது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் இந்த மாதிரி விமர்சனங்கள் தேவையில்லாத விமர்சனங்கள். வெளி மாநிலங்களிலிருந்து சென்னைக்கு படிக்க வரக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஆளுநர் ஒரு கருத்து சொல்கிறாரு. சென்னையை சார்ந்த மேயரா பெண் மேயரா உங்களுடைய பதில் என்னவா இருக்குது? சென்னை மாநகராட்சியை பொறுத்தீங்கன்னா நீங்கள் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு மாநகரமாக வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. 2022 வந்து சென்னை தான் பெண்களுக்கான சேஃபஸ்ட் சிட்டி அப்படின்ற ஒரு அங்கீகாரமும் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அடுத்த மாநிலங்கள் பார்க்கும் பொழுது சென்னை மாநகரத்துக்கு அந்த அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சென்னை மாநகராட்சியில் ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் அப்படின்ற ஒரு கையெடுப்பு நடத்துகிறோம். இதில் வந்து பெண்களுக்கு எந்த அளவு பாதுகாப்பு இருக்கிறது, எந்த அளவு பெண்கள் வந்து போக்குவரத்துலையோ இல்லை பொது இடங்கள்லையோ இல்லை பஸ் ஸ்டாண்ட்லேயோ தனியாக போகக்கூடிய சூழல் இருக்க பகுதிகளெல்லாம் என்ன மாதிரி நெருடல் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, அதற்கு என்ன தீர்வு காணலாம் அப்படின்னு ஓராண்டாக வந்து அதன் ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பெண்களுக்கான ஆட்சியை நடத்தி வருகிறார்கள். ஆளுநர் அவர்கள் வந்து அந்த மாளிகையிலேயே இருந்து இந்த மாதிரி விமர்சனங்களையும் கோரிக்கைகளையும் இந்த மாதிரி தேவையில்லாத சர்ச்சைகளையும் கூறுறதை விட்டுட்டு பெண்களுக்கு வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குது, பெண்களுக்கான ஆட்சி எந்த அளவு இருக்குது, பெண்களுக்கான திட்டங்கள் எவ்வளோ நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்து வருகிறார்கள், பெண்கள் இதனால் எவ்வளோ பேர் பயனடைகிறார்கள் என்று நேரில் வந்து பார்க்குமாறு ஆளுநரை கேட்டுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.